அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பில் தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் இருக்கிற பல்லவர்கள் அப்படிங்கிற தலைப்பை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் கேள்வி பதிலாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வரியையும் ஒரு கேள்வியாக மாற்றி நான் கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் 40 கேள்வி தாங்க இருக்குது. இதை நீங்கள் டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் கூட பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட் கேள்வியை பாருங்கள். 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவின் வடக்கே மற்றும் தெற்கே இருந்த அரசுகள் எவை? 7ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் இந்தியாவின் வடக்கே மற்றும் தெற்கே இருந்த அரசுகள் எவை? வடக்கே ஹர்ஷ அரசு இருந்தது, தெற்கே பல்லவ அரசு இருந்தது. நல்ல கவனிங்க. வடக்கு இருந்தது ஹர்ஷ அரசு, தெற்கு இருந்தது பல்லவ அரசு. மௌரிய அரசு வந்து கிமுக்கு போயிடுவாங்க, ஸோ வரமாட்டாங்க. குப்த அரசர்கள் கிபி 4ஆம் நூற்றாண்டு வரமாட்டாங்க. டெல்லி சுல்தானியம் கிபி 12 நூற்றாண்டு அப்படி வருவாங்க. ஸோ இவங்களும் வரமாட்டாங்க. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். இடைக்கால இந்தியாவின் பண்பம்சமாக இருந்தது எது? இடைக்கால இந்தியாவின் பண்பம்சமாக இருந்தது எது? பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றம். பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றம். அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். பல்லவர்களை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு எது? பல்லவர்களை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு எது? கல்வெட்டு அப்படின்னா ஒரே ஒரு கல்வெட்டு தான் இருக்குதுங்க. மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு. பல்லவர்களை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு. அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். பல்லவர்களை பற்றி அறிய உதவும் செப்பேடு எது? கல்வெட்டுனா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, செப்பேடுனா ஒரே ஒரு செப்பேடு தான் இருக்குது. காசக்குடி செப்பேடு. காசக்குடி செப்பேடு. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். பல்லவர்களை பற்றி அறிய உதவும் இலக்கியம் எது? பல்லவர்களை பற்றி அறிய உதவும் இலக்கியம் எது? மத்த விலாச பிரகசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம். அனைத்தும் சரி என்பது ஆன்சருங்க. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். கிபி 550 களப்பிரர்களை அழித்து பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? கிபி 550 களப்பிரர்களை அழித்து பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருக்காரு. பல்லவ வம்சத்தை உருவாக்கியவர் சிம்ம விஷ்ணு. அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். பல்லவர்கள் யாரின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தார்கள்? பல்லவர்கள் வந்து முற்காலத்தில் சிற்றரசர்களாக இருந்தவங்க, பிறகு தான் அரசராக மாறியிருக்காங்க. யார்கிட்ட இருந்தாங்க அப்படின்னா சாதவாகனர்கிட்ட இருந்தாங்க. பல்லவர்கள் சாதவாகனர்களிடம் சிற்றரசர்களாக இருந்தார்கள். அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள். மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? மகேந்திரவர்மன் ஃபஸ்ட்டு சமண மதத்தில் இருந்தார், அடுத்து சைவ மதத்துக்கு மாறினார். அவரை மாற்றியவர் யார்? திருநாவுக்கரசர். இவர் தான் மாற்றியிருப்பார். அடுத்த வினா பாருங்கள். 9வது கேள்வி. மத்த விலாச பிரகசனம், பிரகசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? மத்த விலாச பிரகசனம் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன். இவர் தான் எழுதியிருப்பார். அடுத்து 10வது கேள்வி. சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசி யார் காலத்தில் வெங்கி பகுதியை கைப்பற்றினார்? இந்த வெங்கி அப்படிங்கிற பகுதி பல்லவ நாட்டுடைய வடபகுதியாக இருந்தது. இதை போர் தொடுத்து கைப்பற்றியவர் 2ஆம் புலிகேசி. யாருடைய காலத்தில் பிடிச்சாருன்னு கேட்குறாங்க. முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தான் இந்த படையெடுப்பு நடந்திருக்கும். அடுத்து 11வது கேள்வியை பாருங்கள். வாதாபியை தீக்கிரையாக்கி 2ஆம் புலிகேசியை கொன்றவர் யார்? வாதாபியை மீண்டும் பிடித்து 2ஆம் புலிகேசியை கொன்றவர் யார்? இதுக்கான பதில் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மனை மாமல்லன் என்றும் அழைப்பார்கள். இந்த சிறப்பு பேரை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மாமல்லன். அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். ராஜசிம்மன் என அழைக்கப்பட்டவர் யார்? ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். நல்லா கவனிங்க. முதலாம் நரசிம்மவர்மனுக்கு பேர் மாமல்லன், 2ஆம் நரசிம்மவர்மனுக்கு பேர் ராஜசிம்மன். அடுத்து 13வது கேள்வியை பாருங்கள். யார் காலத்தில் சீன நாட்டுடன் வணிக உறவு மேம்பட்டது? சீன நாட்டு தூதுக்குழு இங்கே வந்திருக்காங்க, இங்கிருந்து சீன நாட்டுக்கு தூதுக்குழுவும் போயிருக்காங்க. யார் காலத்தில் நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. 2ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் தான் நடந்திருக்கிறது.
அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவில் இருக்குது. அந்த கோவிலை கட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க. 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன். அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். கடைசி பல்லவ அரசன் யார்? பல்லவ வம்சத்தில் கடைசி அரசர் யாருன்னு கேட்குறாங்க. அபராஜிதன். இவர் தான் கடைசி அரசன். கடைசி பல்லவ அரசன் அபராஜிதன். அடுத்து 16வது கேள்வியை பாருங்கள். பரஞ்சோதி யாரின் படைத்தளபதி? பரஞ்சோதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த வாதாபி நகரத்தை தீக்கிரையாக்குனாங்கன்னு படித்தோம் இல்லைங்களா? அந்த போரில் வந்து தளபதியாக இருந்திருப்பாங்க. யாருடைய தளபதினா மாமல்லனுடைய தளபதி. அதாவது முதலாவது நரசிம்மவர்மனுடைய தளபதியாக இருந்திருப்பார். இவர் பிற்காலத்தில் இவர் வந்து சைவ துறவியாக மாறியிருப்பார். இவருடைய பேரும் மாறியிருக்கும். இவர் வந்து புகழ்பெற்ற துறவியாக மாறியிருப்பாங்க. இவருடைய பேர் என்னன்னு தெரியுமா? புக்லேயே போட்டிருக்கு. நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் பதிலை கமெண்டில் சொல்ல வேண்டும். பரஞ்சோதி முனிவர் பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? இது உங்களுக்கான கேள்வி. கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து 17வது கேள்வியை பாருங்கள். அரசர்களின் பெயர்களை பொறுத்துக. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை டைரெக்டாகவே கேட்கலாம். இதுக்கான பதில் அவனி சிம்மர் என்று அழைக்கப்படுபவர் சிம்ம விஷ்ணு. குணபாரன் என அழைக்கப்படுபவர் 1ஆம் மகேந்திரவர்மன். வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுபவர் 1ஆம் நரசிம்மவர்மன். ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுபவர் 2ஆம் நரசிம்மவர்மன். இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனி சிம்மன் யார்? சிம்ம விஷ்ணு. குணபாரன் யார்? 1ஆம் மகேந்திரவர்மன். வாதாபி கொண்டான் யார்? 1ஆம் நரசிம்மவர்மன். ராஜசிம்மன் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள். பொருந்தாததை கண்டறிக. கீழே பாருங்கள், அரசர்களுடைய பட்டப்பெயரை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏதோ ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் மாமல்லன் வரமாட்டார், சங்கீர்ண ஜதி, மத்த விலாசன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன். இதெல்லாமே யாருன்னா 1ஆம் மகேந்திரவர்மன். இது எல்லாமே 1ஆம் மகேந்திரவர்மனை குறிக்கும் சொல். மாமல்லன் என்பது 1ஆம் நரசிம்மவர்மனை குறிக்கும் சொல். இதுதான் பொருந்தாதது. அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. மாமல்லபுரத்தை எப்போ யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று கேட்குறாங்க. 1984 தான் ஏற்றுக்கொண்டார்கள். 1984. அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணி என அழைக்கப்படுகிறது? பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணி என்று அழைக்கப்படுகிறது? மகேந்திரவர்மன் பாணின்னு சொல்லுவாங்க. பாறை குடைவரை கோவில்கள் மகேந்திரவர்மன் பாணி. அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் யாருடைய பாணி என அழைக்கப்படுகிறது? ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் யாருடைய பாணி என்று அழைக்கப்படுகிறது? மாமல்லன் பாணின்னு சொல்லுவாங்க. மாமல்லனுடைய பாணி. 22வது கேள்வியை பாருங்கள். கட்டுமான கோவில்கள் யாருடைய பாணி என அழைக்கப்படுகிறது? கட்டுமான கோவிலாக இருக்குதுன்னா அது யாருடைய ஸ்டைல்? இதுக்கான பதில் ராஜசிம்மன், நந்திவர்மன் 2 பேருமே கட்டுமான கோவிலை கட்டியிருக்காங்க. அடுத்து 23வது கேள்வியை பாருங்கள். மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள குகை கோவில்கள் எவை? மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள குகை கோவில்கள் எவை? இதுக்கான பதில் மண்டகப்பட்டு, மாமண்டூர், சியாமங்கலம், வல்லம். அனைத்துமே சரிங்க. அனைத்துமே மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது. மகேந்திரவர்மன் பாணினா என்னங்க? குகை, பாறை குகை கோவில்கள். அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சபாண்டவ ரதங்கள் யாருடைய பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது? மாமல்லபுரத்தில் பஞ்சபாண்டவர் ரதங்கள் இருக்குது. அது யாருடைய பாணியில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் மாமல்லன் பாணியில் அமைச்சிருக்காங்க. மாமல்லபுரம் அப்படின்னாவே அங்கே மாமல்லனுடைய பாணி தான். அடுத்து 25வது கேள்வியை பாருங்கள். உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிகப்பெரியது எங்கு உள்ளது? உலகத்தில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிகப்பெரியது எங்கு உள்ளது? மகாபலிபுரத்தில் இருக்குதுங்க. அதாவது மாமல்லபுரத்தில் தான் இருக்குது. அடுத்து 26வது கேள்வி. ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுவது எது? ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுவது எது? காஞ்சி கைலாசநாதர் கோவில். இதை யார் கட்டினாங்க? 2ஆம் நரசிம்மவர்மன் கட்டினார். அவருக்கான பேர் வந்து ராஜசிம்மன். ஸோ இதை ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கிறார்கள்.
அடுத்து 27வது கேள்வியை பாருங்கள். காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில் யார் பாணியில் கட்டப்பட்டுள்ளது? காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவில் யாருடைய பாணியில் கட்டப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் நந்திவர்மன் பாணியில் கட்டியிருக்காங்க. அடுத்து 28வது கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. கோவில்களையும் யார் ஸ்டைலில் அது கட்டியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் காஞ்சிபுரத்தில் வைகுண்ட பெருமாள் கோவில் இருக்குது. இது நந்திவர்மன் பாணியில் கட்டப்பட்டிருக்கு. காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவில் இருக்குது. ராஜசிம்மன் பாணியில் கட்டியிருக்காங்க. மாமல்லபுரத்தில் ஒற்றைக்கல் ரதங்கள் இருக்குது. மாமல்லன் பாணியில் கட்டியிருக்காங்க. தலவானூர், திருக்கல்குன்றம் இங்கே வந்து பாறை குடைவரை கோவில் இருக்குது. மகேந்திரவர்மன் பாணியில் கட்டியிருக்காங்க. அடுத்து 29வது கேள்வியை பாருங்கள். நியாய பாசியா என்னும் நூலை எழுதிய காஞ்சி கடிகையின் ஆசிரியர் யார்? நியாய பாசியா என்ற நூலை எழுதிய காஞ்சிபுரத்தில் இருந்த கடிகையின் ஆசிரியர் யார்? வாச்சியாயர். வாச்சியாயர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் காஞ்சிபுரத்தில் இருந்த கடிகையில் அவர் வேலை பார்த்துருந்துருக்காரு. அவர் தான் நியாய பாசியா என்ற நூலை எழுதியிருக்காங்க. கடிகை அப்படின்னா மடம்னு அர்த்தங்க. அதாவது கற்றுக் கொடுக்கும் மடம் தான் கடிகை. அதனுடைய ஆசிரியராக இருந்தவர் தான் வாச்சியாயர். இவர் எழுதிய நூல் தான் நியாய பாசியா. அடுத்து 30வது கேள்வியை பாருங்கள். தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் யார் காலத்தில் தொகுக்கப்பட்டது? தட்சிண சித்திரம் அப்படிங்கிறது ஒரு ஆய்வேடுங்க. தென்னிந்தியாவில் இருந்த ஓவியங்களை பற்றிய ஒரு ஆய்வேடு. இதை யார் தொகுத்தாங்கன்னு கேட்குறாங்க. முதலாம் மகேந்திரவர்மன் தான் தொகுத்திருக்காங்க. அடுத்து 31வது கேள்வியை பாருங்கள். தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதிய சமஸ்கிருத அறிஞர் யார்? தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதிய சமஸ்கிருத அறிஞர் யார்? தண்டின். தண்டின் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத அறிஞர் தசகுமார சரிதம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. அடுத்து 32வது கேள்வியை பாருங்கள். தண்டின் யார் காலத்தில் வாழ்ந்தவர்? தண்டின் யார் காலத்தில் வாழ்ந்தவர்? மாமல்லன் காலத்தில் வாழ்ந்திருக்காருங்க. மாமல்லன் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். அவர் காலத்தில் தான் வாழ்ந்திருக்காங்க. அடுத்து 33வது கேள்வியை பாருங்கள். கிராதார் ஜூனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை எழுதிய சமஸ்கிருத அறிஞர் யார்? கிராதார் ஜூனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை எழுதிய சமஸ்கிருத அறிஞர் யார்? பாரவி. பாரவி அப்படிங்கிறவங்க சமஸ்கிருத அறிஞர். கிராதார் ஜூனியம் அப்படிங்கிற வடமொழி காப்பியத்தை எழுதியிருக்காங்க. அடுத்து 34வது கேள்வி. பாரவி யார் காலத்தில் வாழ்ந்தவர்? பாரவி என்ற கவிஞர் யார் காலத்தில் வாழ்ந்தவர்? சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்திருக்காரு. சிம்ம விஷ்ணு காலம். அடுத்து 35வது கேள்வியை பாருங்கள். புகழ்பெற்ற இசைக்கவிஞரான ருத்ராச்சாரியார் யார் காலத்தில் வாழ்ந்தவர்? பல்லவர் காலத்தில் இருந்த இசைக்கவிஞர் ருத்ராச்சாரியார். இவர் யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர்னு கேட்குறாங்க. முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தான் வாழ்ந்திருக்காரு. அடுத்து 36வது கேள்வியை பாருங்கள். மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர் பெருந்தேவனார் யாரால் ஆதரிக்கப்பட்டார்? மகாபாரதத்தை தமிழில் பாரத வெண்பான்னு எழுதினாங்க. யார் எழுதினாங்க? பெருந்தேவனார் எழுதினார். இவர் யாரால் ஆதரிக்கப்பட்டார்னு கேட்குறாங்க. 2ஆம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டார். 2ஆம் நந்திவர்மன். அடுத்து 37வது கேள்வியை பாருங்கள். அறிஞர்களை பொறுத்துக. யார் ஆதரித்தாங்க அப்படிங்கிறத இங்கே சுருக்கமாக கொடுத்துருக்கங்க. இதுக்கான பதில் ருத்ராச்சாரியாரை ஆதரித்தவர் முதலாம் மகேந்திரவர்மன். பெருந்தேவனாரை ஆதரித்தவர் 2ஆம் நந்திவர்மன். பாரவியை ஆதரித்தவர் சிம்ம விஷ்ணு. தண்டின் இவரை ஆதரித்தவர் முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்து 38வது கேள்விங்க. பல்லவர் காலத்தில் இசை குறித்த கல்வெட்டுகள் காணப்படும் இடங்கள். பல்லவர் காலத்தில் இசை குறித்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு. 2 இடத்துல இருக்குங்க. ஒன்று குடுமியான் மலை, இன்னொன்று திருமயம். இந்த 2 இடத்துலையும் இசை குறித்த கல்வெட்டு இருக்குது. குடுமியான் மலை, திருமயம். அடுத்து 39வது கேள்வியை பாருங்கள். பல்லவர்கள் பற்றிய குறிப்புகளை எழுதிய வெளிநாட்டவர் யார்? பல்லவர்கள் பற்றிய குறிப்புகளை எழுதி வைத்த வெளிநாட்டவர் யார்? இவான் சுவாங்கு. இவர் தான் வந்திருக்காரு. அடுத்து 40வது கேள்வியை பாருங்கள். ஐகோல் கல்வெட்டை பொறித்தவர் யார்? ஐகோல் கல்வெட்டை பொறித்தவர் யார்? 2ஆம் புலிகேசி தான் பொறிச்சிருப்பாருங்க. அடுத்து 41வது கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க. கால வரிசைப்படுத்துக. இப்படி தாங்க எக்ஸாமில் கேட்பாங்க. எந்த மன்னர் ஃபஸ்ட்டு வந்தார், எந்த மன்னர் அடுத்து வந்தார், இதை கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கான பதில் முதல் பல்லவரசன் சிம்ம விஷ்ணு. இவருடைய காலம் 550 ஆரம்பித்து
600 வரைக்கும் இருந்திருப்பார். இவருக்கு அடுத்து வந்தவர், இவர் தான் ஃபஸ்ட்டு, அடுத்து வந்தவர் முதலாம் மகேந்திரவர்மன். இவர் காலம்னு பார்த்தீங்கன்னா 600ல் ஆரம்பித்து ஒரு 30 வருஷம், 630 வரைக்கும் இருந்திருப்பாங்க. இவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லன். மாமல்லன் 630லிருந்து 668 வரைக்கும் இருந்திருப்பாங்க. இவருக்கு அடுத்து வந்தவர் ராஜசிம்மன். அவருடைய காலம் 695ல் ஆரம்பித்து 722 வரைக்கும் இருந்திருப்பாங்க. கடைசி அரசன் தான் அபராஜித்தன். இவர் பார்த்திங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருப்பார். ஸோ கடைசி அரசன் அபராஜிதன், முதல் அரசன் சிம்மவிஷ்ணு, இடையில் இருக்கிறவங்க தான் இவங்க. சரிங்களா? இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 41 கேள்வியை பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோர் என்ன? எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து இன்னும் தலைப்பு இருக்குதுங்க. இதே பாடத்தில் சாளுக்கியர்களை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்பை நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.